இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்கேன். அதாவது நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. ஸோ எல்லோரும் இப்போ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரோஸ் செடினாலும் வாங்கி வைக்க கண்டிப்பாக ஆசைப்படுவோம். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கார்டனிங்கில் என்னெல்லாம் நிறையா வந்து க்ரோ பண்ண நினைக்கிறோமோ அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாமே போடுவோம். ஸோ உங்களுக்கான டிப்ஸு, மண்ணை எப்படி வந்து நம்ம ஈஸியாக வளப்படுத்தலாம், நான் எப்படி வளப்படுத்திகிட்ருக்கேன், ப்ளஸ் அதனுடைய ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு A to Z கொடுத்துருப்பேன். நான் வாங்கி வைக்கிற செடி பார்த்திங்கன்னா இப்படி தான். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரொஃபஷ்னலில் போடுவேன். நான் ஆன்லைனில் தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு எது ஆன்லைன் பெஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இல்லைன்னா நீங்கள் வெளியில் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர செடிகளை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வையுங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கிங்கோடு வாங்கிட்டு வரவங்க என்ன பண்ணணும், ஒரு 1 வீக் வந்துட்டு நிழலில் வைங்க, வச்சுட்டு தண்ணி மட்டும் கொடுங்க. ஸோ அது மாதிரி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு எப்படி நான் வந்து ப்ரொஃபஷ்னலில் வாங்கினேன்னா, அவங்க மண்ணை லைட்டாக வெளியில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த வேரை சுற்றி மண் இருக்க மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம வீட்டுக்கு வரும்போது நமக்கு பேக் பண்ணி ஒரு 2 நாள் ஆகிடும் சரிங்களா. ப்ரொஃபஷ்னல் வாங்கினால இன்றைக்கி போட்டாங்கன்னா நாளைக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா நாளை நாள் கூட கொடுப்பாங்க. அவங்க வந்து நம்மளுடைய அந்த கொரியர்ஸ் ஸ்பெசிலிட்டிஸை பொறுத்து அந்த ஏரியாவில். சரிங்களா. நான் நிறைய பிளான்ட் இப்படி தான் வாங்கி என்னுடைய கார்டனில் ரோஸ் செடிகளை க்ரோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிடிச்ச செடிகளெல்லாம். ஸோ நர்சரியில் நம்ம விரும்புகிற செடிகள் வந்து கிடைக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக உங்களை நான் அதுக்குன்னு வாங்க சொல்லலை. ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு தான் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வாங்கிட்டு வர செடியை 1 வீக் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்படி இல்லையா, நான் ப்ரொஃபஷ்னலில் வாங்குகிறேன், வெளியில் இந்த மாதிரி கொரியரில் நான் வாங்கி வைக்கும்போது எப்படி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயந்தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஃபோட்டோவில் வர மாதிரி தான் எனக்கு வந்து லப்பர் பேண்ட்லாம் போட்டு கொஞ்சம் மண் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் எப்படி க்ரோ பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா புவஸ்திரான்ற ஒரு பொருள், இயற்கையோட பொருள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா 1 ஸ்பூன் அளவு அதில் போட்டுட்டு அந்த கவர் ஓப்பன் பண்ணி அதுக்கு அடியில் ஹோல் போட்டு அப்படியே செடிங்களுக்கு அடியில் நிழலில் வச்சுருவேன். தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு வருவேன். ஸோ அந்த புவஸ்திராவோடைய அந்த பால்ஸ் வந்து அப்படியே ஊறி அதில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். வேர் வளர்ச்சி சீக்கிரம் ஆகிடும். அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் பார்க்கும்போதே வேர் நல்லா நமக்கு ஸ்ப்ரெட் ஆனது தெரியும். அப்புறம் நிறைய தளிர்கள் வந்திருக்கும். அப்புறம் எடுத்து நீங்கள் நடலாம் சரிங்களா. நான் அப்படி தான் வந்து நல்லா க்ரோ பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மண் கலவையில் நடுவேன். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து கட்டிங்ஸ் மூலமாக எப்படி வந்து நம்ம செடிகளை வளர்க்கலாம். நிறைய பேர் வந்து கட்டிங்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா. இது நான் வந்து கட்டிங்ஸ் மூலமாக க்ரோ பண்ண தான். பாருங்கள், இதிலே வந்து பன்னீர் பட்டன் இருக்கும், பன்னீர் ரோஸ் இருக்கும். பாருங்கள், ஒரு பூவோடு இருக்குது பாருங்கள். இது வந்து பன்னீர் ரோஸு. இது வந்து பூவோடே வந்துருச்சு பாருங்கள். கீழே ஒரு பிரான்ச்சஸ், அங்கிட்டு ஒரு பிரான்ச்சஸ் பக்கத்தில் போயிருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம வந்து கட்டிங்ஸ் மூலமாக வச்சது. கட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் வச்சு ஒரு 5 டேஸ்லேயே உங்களுக்கு நல்லா அந்த துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் மண் கலவைங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை குச்சியை ஒரு டைம் வச்சிட்டோம்னா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் சாய்ச்சி வைக்கணும். ஸோ சீக்கிரமாக வேர் இறங்கும். நீங்கள் வைக்கும்போது அந்த அடியை வந்து ஆலோவேராக்குள்ளே டம்ப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டிங்ஸை வைங்க. கட்டிங்ஸை வச்சுட்டு தண்ணி கொடுங்க. ரொம்ப ஈரம் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது, தேவைப்படும் போது கொடுங்க. பாருங்கள், நம்ம கட்டிங்ஸ் போட்டது 1 மந்த்துக்கு அப்புறம் இதை வந்து எடுக்கிறோம். ஒரு பூவோடே வந்துருச்சு. எந்த அளவுக்கு வேர் இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் நான் வந்து பன்னீர் பட்டனை வந்து பன்னீர் ரோஸையுமே வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு விருப்பமான செடிகளை நம்ம செடிகள்லேருந்தே கட்டிங்ஸ் எடுத்து நிறைய செடிகளை வந்து உருவாக்கிக்கலாம். அதுதான் நான் உங்களுக்கு இதில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ரீபாட்டிங் பண்ணியாச்சு. வெளியிலேருந்து நம்ம நர்சரியிலேருந்து வாங்குகிற செடிகளையும் ரீபாட்டிங் பண்ணி காட்டியாச்சு. ப்ரொஃபஷ்னலில் வாங்கினாலும் எப்படி ரீபாட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். இது மாதிரி தான் நீங்கள் வந்து வைக்கணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொழு உரமோ ஏதோ ஒன்று நீங்கள் வைக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு மட்டும் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துறாதீங்க. அது வந்து பாட்டிங் மிக்ஸில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுவுமே நம்ம வந்து இப்போலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு 6 மந்த்தாகவே நம்ம வந்து நம்மளோட இயற்கை பொருட்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி நிறைய பேருக்கு நான் கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து கொடுக்கும்போதே அவங்களுக்கு வந்துட்டு ஃபங்கசைடான சஃப் கூட வந்துட்டு அதில் மேலே கீழே வச்சு தான் நான் கொடுக்குறேன். அது மாதிரி தான் கொடுப்பேன். நிறைய பேர் கட்டிங்ஸ் வந்து வாங்குறீங்க. இதை மாதிரி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டிங்ஸ் வச்சு அது எப்படி என்ன அளவுக்கு வளர்ச்சி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு என்ன மாதிரி நீர் உரங்களை கொடுக்கணும், அப்படி கொடுக்கும்போது சீக்கிரமாக என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து ஹென்னா சீட் இருக்குது, ஹென்னா கட்டிங்ஸ் இருக்குது, மருதாணி, அப்புறம் பன்னீர் ரோஸ், பன்னீர் பட்டன் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஒரு குட்டி ஏர் பொட்டேட்டோ, அது கூட அந்த ரூட் எங்கேயோ இருக்குது போல். ஸோ அதுவுமே வந்து முளைச்சிருக்கு. வேறு ஒரு ஏர் பொட்டேட்டோ வேறு ஒரு பெரிய பிளான்ட் எடுத்து வச்சுட்டேன்.
அதில் இருக்கக்கூடிய அந்த வேர்னால இன்னொரு கொடி கூட வருது பாருங்கள். இதில் வந்து எனக்கு ஒரு 3-4 செடி வந்து வளர்ச்சி இப்போவே நல்லாயிருக்கு. 5 டேஸ்க்குள்ளேயே இன்னும் வந்து ஒரு சில குச்சிகள் வந்து எப்போ துளிர்க்குன்னு தெரியலை. பாருங்கள் ஹென்னா அதில் அந்த மருதாணியில் பாருங்கள் அந்த இலை இருக்கிறது தெரியும். அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸில் வந்து இந்த துளிர் முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் இன்னொரு அங்கிட்ட ஒரு கட்டிங்ஸில் இருக்குது. ஸோ அது மாதிரி மல்பெரியும் வந்துட்டு லைட்டாக இருக்குது. பட் அது வந்து வெளியில் நல்லா அந்த அந்த குருத்து தெரியலை, முட்டிக்கிட்டு வர்றது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் பிரண்டை, அதுலேயுமே நல்லாயிருக்கு. இங்கே ஒரு பாருங்கள் பன்னீர் கட்டிங்ஸு வச்சுருக்கோம் பாருங்கள் இதுவும். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சில ரோஸ் வெரைட்டி இருக்குது. இப்போ வந்து கொரியரில் வந்து கேட்குறீங்க, சாமந்தி வெரைட்டிலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஏதாவது சாமந்தியிலே வந்து கட்டிங்ஸ் வந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நான் கொடுப்பேன். சரிங்களா? இதுதான் இது மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். உங்களுக்கு என்ன கட்டிங்ஸ் தேவையோ நம்மக்கிட்ட இருக்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா கொரியர் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு போடுறேன்னு சொன்னேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தேன். அது யாருமே வந்துட்டு இது வரைக்கும் கமெண்ட் பண்ணல. இதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிடாதீங்க. அந்த ஆஃபர் நேற்றோட முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்படி தான் நான் வந்து அதை வந்து கேரிங் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒன்று, நம்ம வந்து ஒரு டைம் அந்த ஸ்டெம் வச்சிட்டோம்னா அதை வந்து தொடக்கூடாது. ஏறினாலே அந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து அது வந்து உயிர் பிடிச்சி வராது. ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் மைனர் மிஸ்டேக் பண்ணுறனால தான் நமக்கு வந்து கட்டிங்ஸ்லாம் வந்து ஒரு சிலது வந்து க்ரோ ஆகாமல் போயிடும். அப்புறம் வந்து நான் புவஸ்திரான்ற மண் கலவையில், அதாவது உங்களுக்கு நல்லா அந்த கொடி வந்து நல்லா போகணும், நிறைய காய்கள் பிடிச்சி வளரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மண் கலவை ரெடி பண்ணணும். நீங்கள் அது மாதிரி மண் கலவை ரெடி பண்ணுங்கள். நான் என்னுடைய மண் கலவையில் பார்த்தீங்கன்னா இந்த புவஸ்திரான்ற இந்த பொருளை வச்சு தான் பண்ணுறேன். வேறு எந்த இதுவுமே இதில் நான் சேர்க்கறதில்ல. இதில் வந்து பார்த்துருப்பீங்க, சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து இந்த ஏறுகள் கடியில் இந்த மாதிரி கிளறி விட்டேன். ஸோ இப்படி தான் என்னுடைய மல்லி செடிக்கும் நான் கொடுத்துருந்தேன். அதுவுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து வெங்காயம்னு சொல்லி அந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி, அதாவது வெறும் குச்சி மட்டுமே லைட்டாக கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தது. இந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட அந்த தாள் வளர வளர எந்த அளவுக்கு வந்து அதனுடைய தளிர்கள் இருக்குதுன்னு பாருங்கள். கீழேயே தெரியும் உங்களுக்கு வீடியோவில் வெங்காயத்தோட அந்த தாள். ஸோ இது மாதிரி வளராத செடியிலும் கூட நல்ல வளர்ச்சி இருக்குங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த கட்டிங்ஸ் அடியில் கூட போட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஒரு 2 குருத்து லைட்டாக அந்த முக்கு மாதிரி வந்துருச்சுன்னா, இல்லை இந்த இதில் எனக்கு குளிரே வரமாட்டேங்குது, இது நல்லா எனக்கு பூ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து பாருங்கள், 15 நாளைக்கு ஒரு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நீர் கரைசல் வீட்டில் கொடுங்க. இல்லைன்னா வாரம் ஒருக்கு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், நான் இது கட்டிங்ஸில் தான் ஊற்றுறேன். எல்லா செடிகளுக்கும் என்னுடைய செடிகளுக்கு கொடுப்பேன். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய இயற்கையான நீர் விஷயங்களை சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். சரிங்களா? சேர்த்துட்டு செடிகளுக்கு இந்த மாதிரி வாரம் ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை நல்லா புளிக்க வச்சுருங்க. அதனுடைய கலரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரிலாம் கொடுக்கும்போது இன்னுமே நல்ல ரிசல்ட் இருக்கும். செடிகள் நல்ல துளிர் எடுக்குங்க. அப்புறம் வாங்க, இப்போ மண் கலவை வந்து தோட்டத்து மண்ணை வச்சு நான் எப்படி வந்து இந்த உரம் ரெடி பண்ணியிருக்கேன், மண்ணை வந்து வளப்படுத்தியிருக்கேன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் எங்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், புவஸ்திரம் போட்டிருக்கேன். தோட்டத்து மண் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பார்த்துருப்பீங்க அந்த பாண்டில் இருக்கிற மாதிரி, அதுக்கு தேவையானது இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி வச்சு நான் ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் வந்து எனக்கு அந்த களிச்செடிகளை முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மண் எனக்கு தயாராகிருச்சு. அதில் பாருங்கள் மண்புழு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னுமே கிளறி காட்டுறேன். நல்லாவே மண்புழு நிறையவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புவஸ்திரா. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை சாரம், அமனக் சாரம், என்சைமுகள், பண்டோனைட்டுகள், ஈரப்பதம், இது 5மே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு மண்ணுக்கு தேவையான நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கிங்க. மண்ணை வளப்படுத்துறதோடு நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்தும். சரிங்களா? ப்ளஸ் உங்களுக்கு நல்ல வேர் விட்டு வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். 2வது வந்து இதே புவஸ்திராவை யூஸ் பண்ணி வேர் அழுகல் அதாவது நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, பெரிய ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த பூ. மாலைக்கெலாம் கட்டுவோம் பாருங்கள், எனக்கு டக்குன்னு வரல. அந்த பூவில் நல்லா அந்த ரூத்து வளர்ந்துக்கிட்டு இருந்தது. எனக்கு கோழிங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. என்ன பண்ணிடுச்சு, அது வந்து ஒரு மாதிரி எறும்பு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட நல்லா வளர்ந்த ஒரு செடி சம்மங்கி, அதனுடைய இது தான். அதையுமே நான் இதில் அட்டாச் பண்ணுறேன், அந்த ஃபோட்டோஸ் மட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். அது அடியில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி அந்த குருத்து மேலெல்லாம் பார்த்தா எறும்பு ஒரு மாதிரி மண் மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரையான் வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த புவஸ்திராவை தான் அந்த கிழங்கு சுத்தமாக எடுத்து என்ன தான் மிஸ்டேக்குன்னு பார்க்கலான்ட்டு எடுத்துட்டேன். எடுத்து பார்த்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக மாவு பூச்சி இருக்கும் பாருங்கள். அந்த
வெள்ளையா அந்த பூச்சி வந்துருச்சு. அது பார்த்தா எறும்பு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே இலைகளுக்கு மேலே இருந்தாலே எறும்பு பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கும் நான் வந்து கொஞ்சம் போஸ்திராவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு மறுபடியும் நட்டுருக்கேன். ஸோ மண் கலவையிலையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த செடி அந்த கிழங்க மறுபடியும் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தோண்டி பார்க்குறேன். அந்த பூச்சி எங்கே போச்சுன்னே தெரில. கிழங்கு நல்லாயிருக்கு. அப்படியே குட்டி குட்டியாக பிரான்ச்சஸ் வந்து செடியில். ஸோ அது மாதிரி நல்ல ரிசல்ட்டுங்க. வேரழுகல் நோய், வேர்பூச்சி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம போஸ்திரா போட்டு சரியாயிடும். ஸோ இது மாதிரி மண் கலவையில் நான் வந்து 15 நாளைக்கு ஒருக்க மாதத்தில் ஒரு டைம்னாலும் எனக்கு எந்த செடி நல்லா வளரணும்னு நினைக்கிறேனோ, இதில் இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வளர்ச்சி, ஃப்ளவர் இந்த மாதிரி பட்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம். அது மாதிரி மண் கலவையில் இதை மாதிரி நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன், வேர்களை சுற்றி போட்டுட்டு கொஞ்சமாக அந்த போஸ்திரா பால்ஸை சுற்றி போட்டு கிளறி விட்டுருவேன். கிளறி விட்டு எனக்கு அதுக்கப்புறம் நான் வீட்டில் கொடுக்கக்கூடிய இந்த நீர் உரம், அந்த நம்மக்கிட்ட பூச்சி வெரைட்டி இருக்குது, அதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ரீனிஷாக இருந்தது. இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் யூஸ் பண்ணி இயற்கையான முறையில் என்னுடைய கார்டனில் கட்டிங்ஸாக இருக்கட்டும், மண் கலவையாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய வந்து பட்ஸ் எடுக்கிறதுக்கு, வெஜிடபிள் வர்றதுக்கெலாம் இதை மாதிரி விஷயங்களை தான் ட்ரை பண்ணுறேன். என்னுடைய மண்ணை பாருங்கள் எந்தளவுக்கு வந்துட்டு கலர்ஃபுல்லாக அந்த சூப்பராக வளமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தேவைக்கேற்ப மண்ணில் வந்து தண்ணி கொடுங்க. இதை மட்டும் கரெக்டாக செஞ்சிங்கன்னா போதும். எல்லோரும் தோட்டத்தில் வந்து சூப்பராக வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், பெரிய பெரிய ஃபார்மிங் வச்சாலும் சரி, இதை மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இயற்கையான முறையில் நிறைய அறுவடைகள் எடுக்கலாம். பூக்கள், காய்கள் எல்லாமே. ஸோ என்னுடைய மல்லி செடிக்கும் இப்படி தான் நான் வந்து பாருங்கள், அது இப்போ சுற்றி அந்த கொஞ்சம் தூறிட்டு அந்த மண்ணுகளையெல்லாம் எடுத்துட்டு அதை சுற்றி இப்படி தான் அந்த புவஸ்திராவை நான் வந்து தூவி விட்டேன். அது தூவி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த 1 மந்தில் பெரிய செடியாக வளர்ந்துருச்சு. நான் அந்த செடியில் நிறைய வந்து உங்களுக்கு வீடியோலையும் காட்டியிருப்பேன். மறுபடியுமே இந்த இதில் ஃபோட்டோ எடுத்து அந்த செடி இப்போ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். அந்தளவுக்கு வந்து சூப்பராக பெரிய செடி ஆயிடுச்சு. நமக்கு மண்ணை வளப்படுத்தலாம், நம்முடைய கார்டனில் செழிப்பாக வச்சுக்கிறதுக்கு எல்லாமே நம்மக்கிட்ட தேவையான விஷயங்கள் தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லா ரிசல்ட்டு கொடுத்துருச்சு. இது மாதிரி கட்டிங்ஸ்லேருந்து வாங்குகிற செடிகள் வளர்க்குறதுலேருந்து மண்கலவை ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஓரளவு A to Z இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கார்டனுக்கு தேவையான எல்லா இயற்கையிட பொருட்களும் நம்மக்கிட்டே கிடைக்கும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ இதை பற்றின உங்களுக்கு இந்த இயற்கை இடுபொருள் தொடர்பான விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேணும்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.